மட்டும் நடத்தியது உங்க கிருபப்பா, இனிமேலும் தாங்குவதும் உங்க கிருபப்பா. இந்த சிறுமையானவனுக்கு நீங்க உதவி செய்தீரே, கடற்கரை மணலை போல பெருக செய்தீரே. நன்றி ராஜா. ஆண்டவரே இயேசுப்பா, அந்த காலை வேளையிலே கூட அப்பா உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே இயேசுப்பா கேட்கவும் புரிந்து கொள்ளவும் ஆண்டவரே இயேசுப்பா ஆசையோடு ஓடோடி வந்திருக்கோம் கர்த்தாவே. எங்கள் அனைவருக்கும் உம்முடைய மன்னாவை நீ தருவீராக தகப்பனே. அப்பா நீர் பேசுங்கள் அப்பா, நாங்கள் கேட்கிற ராஜா, மாம்சம் அல்ல சுயமல்ல, கர்த்தரின் ஆவியானவரே பேசுவீராக. நாங்கள் அனைவரும் ஆண்டவரே இயேசுப்பா ஆர்வத்துடனே கூட ஆண்டவரே இயேசுவின் வார்த்தையை கேட்டு என்னுடைய இருதயமாக பலகையில் எழுதி கொள்ள கிருபை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்துக்கு நேராக கடந்து செல்வோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர வசனத்தை எல்லோரும் ஒரு மனதோடு ஸ்டெப் பை ஸ்டெப்பை கேட்க முடியாது கர்த்தரின் கிருபையால் சொல்கிறோம். ரோமர் எழுதின பகுதி 4ஆம் அதிகாரம், ரோமர் 4ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வரை வாசிக்க கேட்போம். அல்லேலூயா. முதலாவது வசனம், அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்ற வாக்கு தத்துவம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாய பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியால் கிடைத்தது. நியாயப்பிரமாணம், இந்த நாளோட தலைப்பு பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் ப்ளஸ் விசுவாசமும் உலக வாழ்க்கையும், விசுவாசமும் உலக வாழ்க்கையும். அல்லேலூயா. முதலாவது நம்ம நியாயப்பிரமாணம்னு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும்ல. ஒரு விஷயம் சொல்ல போகிறோம், அப்போ அதோட அர்த்தங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். நம்ம எல்லாருக்கும் சொல்லுங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும் நியாயப்பிரமாணமானது யாரால் வழங்கப்பட்டது? கர்த்தரால் மோசேக்கு வழங்கப்பட்டது. மோசே அதை யாருக்கு கொடுத்தாரு? ஜனங்களுக்கு கொடுத்தாரு. அதாவது ஆபிரகாமின் நாட்களிலே நடக்கல. இது எப்போ நடக்குது? ஆபிரகாமை கடந்து பல வருடங்கள் கலந்து அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்த பிறகு நியாயப்பிரமாணம் இஸ்ரவேல் கூட்டத்தாருக்கு கிடைக்குது. அல்லேலூயா. இடையில கேள்விகள் கேட்கப்படும். அப்போ நியாயப்பிரமாணம் இதை பிரிச்சோம்னா இதோட அர்த்தம் என்ன? நியாயம்னா நீதி, நேர்மை, ஒரு வழி. பிரமாணம்னா லா, அதாவது ரூல்ஸ். நீதியின்படியே நடக்கவே நியாயப்பிரமாணம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்நாட்களில் எப்படி நீதியின்படி இது தப்பு இது சரின்னு ஜனங்க இருந்திருக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிட்டு தான் இருந்திருப்பாங்க. ஆனால் கர்த்தர் என்ன பண்றாரு? அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்து நீங்க இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நீங்க ஆராதனை செய்யணும், இந்த வழியில தான் நீங்க நடக்கணும்னு என்ன பண்றாரு? நியாயப்பிரமாணத்தை கையில கொடுக்குறாரு. எப்படி? இந்த வழி, இது இதோட வழி என்ன? இந்த வழி தான். இப்போ நம்ம பெற்றவங்க என்ன சொல்றாங்க? நல்லா படிப்பா, அப்பதான் பெரிய ஆளாக முடியும். படிப்புன்றது வாழ்க்கைக்கான ஒரு வழி, கரெக்டுங்களா? அப்போ நம்மளுடைய வாழ்க்கைக்கோ அந்த சீசன்ல அந்த பழைய ஏற்பாடின்படி அந்த நேரத்தில் வாழ்ந்த வாழ்க்கைக்கு வழிதான் நியாயப்பிரமாணம். அல்லேலூயா. அடிமைத்தனத்திலிருந்து நினைவு கூறும்படியா அந்த நியாயப்பிரமாணம் இருந்தது. எப்படி இருந்தது? அடிமைத்தனத்தில் இருந்தாங்கல்ல இஸ்ரவேல் ஜனங்க. எங்க அடிமையா இருந்தாங்க? எகிப்துல. அல்லேலூயா. அந்த எகிப்துல அவர்களுடைய கூக்குரலை கேட்டு யார் விடுதலை தரது? தேவனாகிய கர்த்தர் என் ஜனங்களின் கூக்குரலை கேட்டு என்ன பண்றாரு? விடுதலை கொடுக்கிறாரு. விடுதலை கொடுத்தது அது சாதாரணமான விடுதலை. சரி போப்பா போயிடுங்கப்பா இல்லை. 10 வாதைகளும் நம்ம இன்று வரையும் பேசக்கூடிய ஒரு நிகழ்வு தான். ஏன்னா இதுக்கப்புறம் அது நடக்குமா தெரியாது. ஆனால் நடந்ததை நம்ம என்ன பண்றோம்? விசுவாசிக்கிறோம். நம்முடைய பசங்களுக்கு ஒன்று என்றால் தேவனாகிய கர்த்தர் இறங்குவார் என்பதுக்கான ஒரு பெரிய அடையாளம் அது. அந்த அடையாளத்தின் சாட்சியாக தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றளவும் யூதர்களால் கடைபிடிக்கப்படுகிற ஒரு வழிமுறை நியாயப்பிரமாணம். இன்றளவும் நான் பேசிட்டு இருக்கிறது இந்த 2025 கடைபிடிக்கப்படுது. அல்லேலூயா.
நம்மளுக்கு நியாயப்பிரமாணப்படி எத்தனை கட்டளைகள் கொடுக்குறாங்க? நம்மளுக்கு 10 கட்டளை. ஆனால் யூதர்களின் தோராவில் கிட்டத்தட்ட 613 கட்டளைகள் இருக்கான். 613 வழி நெறிமுறைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம கிறிஸ்துவாக நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? தெரிஞ்சு வச்சிருக்கணும். அல்லேலூயா. இப்போ செய்திக்கு நேரம் சொல்லி ரோமர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினாலே வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவார். அல்லேலூயா. இப்போ யார் நீதிமான்? நம்ம வசனம் ஸ்டார்டிங்ல என்ன படித்தோம்? ஆபிரகாமுக்கு நியாயப்பிரமாணத்தின்படி கிடையாமல் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான்னு படிக்கிறோம். சரி, ஃபர்ஸ்ட் நியாயப்பிரமாணம் என்னன்ற கான்செப்டா நம்ம வந்துட்டு இருக்கோம். நியாயப்பிரமாணம் பாவத்தை அறிகிற அறிவுன்னு போட்டிருக்கு. 3வது 20வது வருஷம் என்ன சொல்றாங்க? அதை முதல்ல நீ திரும்பி வாசன்படியா கேட்கிறோம். பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால். அல்லேலூயா. பாவத்தை அறிகிற அறிவு எதனால வருதா? ஏன்னா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒன்று இருக்கும்போது அப்ப எது தப்பு எது சரின்னு எல்லாருக்கும் தெரியும். கரெக்டுங்களா? வாழ்ற வாழ்க்கையில எது தப்பு எது சரின்னு எல்லாருக்குமே தெரியும். அதை நம்ம தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்காது. கரெக்டுங்களா? ஏன்னா ஒரு தப்பு சரின்னு தெரிஞ்சிட்ட பிறகு அந்த தப்பு திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கோம். மனுஷனுடைய வாழ்க்கையில இது தப்பு இது தெரியும். அதனால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? திரும்ப திரும்ப அந்த ஒரே தப்பை தான் பண்ணிட்டு இருக்கோம். அது 28வது வசனம் வாசிப்போம். இதனால எப்படி தெரிக்கிறோம்? நியாயப்பிரமாணத்தின்படி அல்ல, விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறார் என்று தெரிக்கிறோம். 2 கான்செப்ட் தான். முதலாவது, நியாயப்பிரமாணம் வந்துட்ட பிறகு ஜனங்கள் திரும்பவும் அநேக வழியில தப்பிதான் போனாங்க, வழி தப்பி நடந்தார்கள். அல்லேலூயா. சில பேர் மாத்திரம்தான் வழி தப்பாமல் நடந்தாங்க நம்ம சொல்ல முடியும். ஆனால் அவர்களுமே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வழி தப்பி இருப்பார்கள். அதை நம்ம உன்னிப்பாக பழைய ஏற்பாடு படிக்கும்போது பார்க்கலாம். ஏதோ ஒரு இடத்துல தவறு நடந்திருக்கும். இப்போ மோசேவே கண்மலையை பார்த்து பேசினுவார். ஆனால் ஜனங்க பண்ண இதுல என்ன பண்ணிடுவார்? அடிச்சிடுவார். அப்போ கானானுக்கு போகிற வழி மோசேக்கு என்ன பண்ணலை? கிடைக்கல. அந்த சிறிய தப்பு எல்லாருக்கிட்டையும் நம்ம எப்படி பார்க்குறோம்? காணப்பட்டிருக்கோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தை முடிச்சுட்டு தான் நம்ம இயேசு கிறிஸ்து வராரு. அதுக்கு தொடர்ச்சியாக பார்ப்போம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 23, 24 வாசிப்போம். அல்லேலூயா. இப்போ நியாயப்பிரமாணத்தினால பாவத்தை அறிகிற அறிவுன்னு பார்த்தோம். அப்போ எல்லாரும் பாவம் செய்து என்ன ஆனாங்களா? தேவ மகிமையற்றவர்களாகி. வசனம் அப்படிதானே சொல்லுது, தேவ மகிமையற்றவர்களாகி. இப்போ யார் மூலியமா திரும்ப உள்ள வராங்க? இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். யாரை கொண்டு? மறுபடியும் அந்த வசனத்தை மட்டும் வாசிப்போம். 24வது வசனம் மைக்ல வாசிப்போம். அனைவருக்கும் கேட்கும்படியாய் உரத்த சத்தமாய் வாசிப்போம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அந்த இடத்துல இலவசமாய் அவருடைய கிருபை. அல்லேலூயா. அவருடைய கிருபையை கொண்டுதான் நம்ம நீதிமான்களாக்கப்படுகிறோம். முன்னாடி எதனால? விசுவாசத்தினால பார்த்துருந்தோமா? வசனம் படிக்கும்போது விசுவாசனால நீதிமானாக பார்த்தோம். இப்போ என்ன வசனம் என்ன சொல்லுது? அவருடைய கிருபையினாலே, கிறிஸ்து இயேசுவின் கிருபையினாலே நீதிமானாக்கப்படுகிறோம் பார்க்குறோம். ரோமர் 10:4 வாசிப்போம். கிறிஸ்து யாரு? எதோட முடிவா இருக்கிறாரு? அப்போ நியாயப்பிரமாணம் கிறிஸ்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கடைபிடிக்க வேண்டிய அவசியமான ஒரு விஷயமா இருந்தது. அதாவது மிகவும் அவசியமான, இந்த நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணுன்ற ஒரு கட்டாய புஸ்தகம் ஒன்று இருக்கும்ல. நீங்க படிச்சாதான் வேலை. நீங்க வேலையில கூட நீங்க இதை படிச்சிருந்தாலும் இந்த வேலைக்கு போக முடியும்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. கரெக்டுங்களா? அந்த மாதிரி நம்மளுடைய கிறிஸ்துவர்களுக்கு அந்த நியாயப்பிரமாணம் கிறிஸ்து வர வரைக்குமே அதுதான் கோட்பாடு. அப்படிதான் இருக்கணும், அப்படிதான் நடக்கணும். ஆனா கிறிஸ்து கிருபையினால இலவசமா நம்மளுக்கு என்ன கொடுக்குறாரு? மீட்பை தராரு. அப்படிதானே வசனம் சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவுன்னு வசனம் சொல்லுது. பவுல் அழகா சொல்றாரு, கிறிஸ்து எதோட முடிவு? நியாயப்பிரமாணத்தின். அப்ப நியாயப்பிரமாணம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த காலகட்டம் கிருபை. ஏன்னா இலவசமா அவர் என்ன கொடுக்குறாருன்னு பார்த்தோம்.
கிருபையை கிறிஸ்து இயேசு மூலமா கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. ரோமர் 6:14 வாசிப்போம். நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. நீங்க நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டி இருக்காமல், கிருபைனப்போ யாரால வழங்கப்பட்டதுன்னு பார்த்தோம், கிறிஸ்து இயேசு நிமித்தம். நீங்க அதை கிருபைக்கு பதில் கிறிஸ்து இயேசு போட்டு பாருங்க, ஒரு படிக்கும்படியா. நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிறிஸ்து இயேசுவுக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அல்லேலூயா. யாருக்கு கீழ்ப்பட்டி இருக்கிறபடியால்? அப்போ அந்த கிருபை யாரால கிடைக்குது? அல்லேலூயா. இப்போ புரியாதவங்க தயவு செய்து கேட்கலாம். அல்லேலூயா. கடைசி நிமிடங்கள் கொடுக்கப்படும், இருக்கிற டவுட்டுகளை கேட்கலாம். ரோமர் 10 9, 10, 11 வாசிப்போம். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கைப்படப்படும். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவை நீ வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். கிருபையும் அவசியம், ரட்சிப்பும் அவசியம். கிருபையினால் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ரட்சிப்பு கிடைக்குது. தைரியமா சொல்லு, கிருபையினால் தான் ரட்சிப்பு. அந்த கிருபை இருக்கிறதால சின்ன அறையா இருந்தாலும் நம்ம தேவனை தொழுது கொள்ளும்படியாக இந்த பரிசுத்தவான்கள் ஒன்று கூடி என்ன பண்றோம்? தேவனை தொழுது கொள்ளும். இது யாரோட கிருபை? கர்த்தருடைய கிருபை. அந்த கிருபை கிடைச்சதுனால தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்களா நம்ம அமர்ந்திருக்கோம். இது ரட்சிப்பு குறிக்குது. கிறிஸ்தவர்கள் அமர்வர ரட்சிப்பு. அல்லேலூயா. அந்த கிருபை நிமித்தம் நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். அவர் என்ன சொல்றாரு? அவரே வழி. அல்லேலூயா. யார் வழி? அவரே வழி. வசனம் சொல்லுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். இப்போ 10வது வசனம் வாசி. இப்போ நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அல்லேலூயா. யோவான் 15:5 வசனம். 15:5. அல்லேலூயா. நம்ம நீதிமானாகவும் ரட்சிக்கப்படுவோம். கர்த்தருடைய கிருபை நம்மளுக்கு வேணும். அதுக்கான வழி என்ன? கிறிஸ்து தான் நம்மளுக்கு வழின்னு பார்த்தோம். அல்லேலூயா. இப்போ யோவான் 15ல் என்னைய நிலைத்திருக்கிறவன் வாசிப்போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருக்கணும்னு சொல்றாரு. அப்பதான் நீங்க எது கேட்கிறீர்களோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். நல்ல கனிகளை தொடர்ச்சியாக வாசிப்போம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் பிதா மகிமைப்படுவார். எனக்கு சீஷராய் இருப்பீர்கள். அல்லேலூயா. மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் எனக்கு சீஷராய் இருப்பார்கள். யோவான் 15:7 வசனம் வாசிப்போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நம்ம கேட்கறது செய்யணும்னா கூட நம்ம அவரிலும் அவர் வார்த்தை நம்மளிலும் நிலைத்திருக்கணும். அதுக்கு முதலாவது நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? கிருபையை பெற்று ரட்சிக்கப்பட்டிருக்கணும், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கணும். இப்போ நம்ம நீதிமான்களா? கேள்வி. நம்ம நீதிமான்களா? எல்லாரும் தெரிந்தவர்கள் உரைத்த சத்தமாய் ஆமாவா இல்லையா என்று சொல்லலாம். நீதிமான்கள் எங்க வரவே இல்லைங்களே. அல்லேலூயா. நீங்க தைரியமா சொல்லுங்க, நீதிமான்களா? ஏன்னா கிறிஸ்து இயேசு சிலுவையில எப்போ நம்மளுக்காக மரித்தாரோ அதுலேருந்தே நம்ம நீதிமான்கள். நம்மளுக்காக அவர் பிறந்தார்ல. ஏன் பிறந்தாரு? நம்ம பாவங்களை சுமந்த பிறந்தாருன்னு நம்ம பார்க்குறோம். அவருடைய கிருபையை நம்ம நம்மளுக்கு கொடுத்ததா ஸ்பெசிஃபிக்காக இப்போ எட்வின் ஜோசப்போ இல்லை நம்ம பிரதர் பிரதாப்போ இல்லை நம்மளுக்குள்ள சகோதர சகோதரிகளோ நம்மளுக்குள்ள அவருடைய கிருபை இருந்ததால் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கோம். யாருக்குள்ள? கிறிஸ்துவுக்குள்ள ரட்சிக்கப்பட்டிருக்கோம். யார் கிறிஸ்துவுக்குள்ள ரட்சிக்கப்படுகிறாரோ அவர்கள் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அப்போ நம்ம யாரு? நீதிமான். அல்லேலூயா. அப்போ விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. ரோமர் 4:13 வாசிப்போம். அல்லேலூயா. விசுவாசத்தினால் வரும் நீதியால் தான் அந்த
சுதந்திரம் அவருக்கு கிடைச்சது. என்ன சுதந்திரம்? நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஆதியாகமம் புஸ்தகம் 12 முதல் 3 வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இந்த வசனம் அவரு அந்நிய தேசத்துல, அதாவது அவங்க தகப்பனுடைய கூட இருக்கையில ஆண்டவர் அவருக்கு தரிசனமாக அவர்கிட்ட என்ன பண்றாரு? பேசுறாரு. அல்லேலூயா. அப்படி பேசும்போது அவரு என்ன பண்றாரு? கீழ்ப்படுகிறாரு. அல்லேலூயா. அதாவது அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது? விசுவாசிக்கிறது. அல்லேலூயா. ஒரு கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். தாயார் அருமையாக சொன்னாங்க, அவருக்கு விசுவாசிக்கிறது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது இப்போ ரோமர் 4ஆம் அதிகாரம் பார்த்தோம். 4ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் வாசிக்கும். வேத வாக்கியம் என்ன சொல்கிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்கிறது. 2ஆம் வசனம். ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாகிய மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏதுண்டு. அல்லேலூயா. ஆகிலும் அல்லேலூயா. ஆபிரகாம் எதனால நீதிமானாக்கப்பட்டாருன்னா விசுவாசம். விசுவாசத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் அவர் செய்கிறாரு. அவருடைய கிரியையினாலே நீதிமானாக்கப்பட்டானாகி மேன்மை பாராட்ட அவருக்கு ஏது உண்டு. அப்போது கிரியை பற்றி நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்துக்கு நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தோமா? அல்லேலூயா. இப்போது கிரியையினால என்ன கிடைக்குது? கிரியைனா என்னன்னு பார்க்குறோம். தெரிஞ்சவர் சொல்லலாம். கிரியைனா என்னன்னு பார்க்குறோம். செயல். அல்லேலூயா. அவர் எப்படி இருந்திருப்பார்? அவர் ஏஜ்டு பர்சன். நம்ம எல்லாருக்குமே ஆபிரகாம் கதை தெரியும். ஏஜில் தான் என்ன ஆகுது? கொண்டு பிறகுது விசுவாசர் எல்லாமே தெரியும். தொடர்ச்சியாக இந்த 4ஆம் அதிகாரத்தை எல்லோரும் எடுத்துக்கொள்ளும்படியாக கேட்கிறோம். செயல். அவர் என்ன செஞ்சிருப்பாரு? விசுவாசிச்சார். நம்ம என்ன சொல்கிறோம்? விசுவாசிச்சார். எப்படி விசுவாசிச்சார்? ஆண்டவர் வந்து அவர்கிட்ட பேசினாரு, அதனால சொல்லுங்க விசுவாசிச்சார். அல்லேலூயா. அந்த செயலில் விசுவாசி முடியும். ரோமர் 4:18 வாசிக்கும். 4:18 வசனம். சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தேன். அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அதாவது நம்புகிறதற்கு ஏதும் இல்லாத இருந்தோம். அதாவது இது நடக்குமா நடக்காதா என்று இல்லை, நடக்காதுன்னு தெரிஞ்சு. இப்போ ஆபிரகாமுக்கு என்ன விசுவாசம்னா, ஆண்டவர் சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? ஏஜ் ஆயிடுச்சு, இருந்தாலும் நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? சந்ததியை கொடுப்பேன்றாரு. ஆனால் என்ன பண்ணுறாரு? நம்புகிறதற்கு எதுவுமே இல்லைனாலும் யாரை விசுவாசிக்கிறாரு? அவர் தேவனை விசுவாசிக்கிறாரு. நம்ம வாழ்க்கையிலையும் நம்புகிறதற்கு எதுவுமே இல்லை, நம்ம யாரை விசுவாசிக்கணும்? நம்ம சுற்றுப்புறத்தால் நம்ம குறை சொல்லுகிறவர்கள் இருப்பாங்க, நம்மளை தள்ளுகிறவர்களும் இருப்பாங்க, நம்மளை தூக்கி பேசுகிறவர்கள் இருப்பாங்க. பெருமை உள்ளவனுக்கு தான் யார் எதிர்த்து நிற்கிறாரு? கர்த்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்புகிறதுக்கு எதுவும் ஆபிரகாம் விசுவாசிக்கிறாரு. 20வது வசனம் வாசிப்போம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படவில்லை. அல்லேலூயா. அவர் சந்தேகப்படலை. தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, அதை குறித்து அவர் என்ன பண்ணல? சந்தேகப்படலை. ஆனால் நம்மளா இருக்கட்டும், இப்போ நார்மலாக ஒரு கிறிஸ்துவனானவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டு நம்ம சந்தேகப்பட மாட்டோம். ஆனால் நம்மளுடைய சந்தேகம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்குள்ள என்ன ஆகும்? நம்மளுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மகா கேடு உள்ளது. அப்போது அவர் செய்வாருன்னு எல்லாரும் தெரியும். ஆனால் நம்மளுக்குள்ள என்ன தோணும்? செய்வாரா? நம்மளுக்காக பண்ணுவாரா? நம்மளுக்கு தான் இவ்வளோ கடன் ஆச்சு, நம்ம எப்படி அதை கொடுக்க போகிறோம்? என்ன பண்ணுவார் தெரியல. கடன் இல்லாமல் வேறு வாழ்ந்து என்ன பண்ணுவார் தெரியல. கடன் ஒரு பக்கம், நம்ம சும்மாவே சொர்ந்து போடுறோம். சும்மாவே நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்போ சரி பண்ண போகிறாரோ? இங்கே அதுவா தானாக எதுவும் சரி ஆகாது. கர்த்தருக்காக நம்ம எழுந்திருக்கிற வரைக்கும் என்ன பண்ணாது? அதுவா சரியாகுது. 2 நாட்களுக்கு முன்னாடி கூட நம்ம என்ன பார்க்குறோம்?
என்ன பேசிட்டு இருக்கணும்? அர்ப்பணிப்போம், கர்த்தருக்காய் விசுவாசமாக இருப்போம், கர்த்தருக்காய் அர்ப்பணிப்போம். அப்படியாப்பட்ட வாழ்வில் நம்ம வரும்போது தான் நம்மளுடைய குடும்ப சூழ்நிலை மாறும். அது நம்ம கண்ணே பார்க்கும். போதிய வருமானம் இல்லைனாலும் அந்த குடும்ப சூழ்நிலை மாற்றி அமைக்கப்பட்டிருக்கும். ஏன்னா கர்த்தர் அந்த இடத்துல கிருபை அளித்திருப்பார். யாருக்கு? நம்மளுக்கு. எதனால் அவர் கிருபை அளித்திருப்பார்னா நம்ம செய்த கிரியையினால. நம்மளுடைய செயல் தான் நம்ம வாழ்க்கையை மாற்றோம். அல்லேலூயா. இதை எப்போவுமே நம்ம என்ன வச்சுக்கணும், மனசில் வச்சுக்கணும். நம்மளோட வாழ்க்கையை எதுவும் மாற்றோம்? கிரியை, நம்மளுடைய நற்கிரியை. நம்மளுடைய நற்கிரியை தான் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றோம். அல்லேலூயா. 21வது வசனம் வாசிப்போம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். 22. ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அல்லேலூயா. நிச்சயமாய் நம்பி. அந்த இடத்துல நம்ம ஒரு வேதாகம வார்த்தை வைப்போம், நிச்சயமாகவே முடிவு உண்டு ஒரு நம்பிக்கை வீண் போகாதுன்னு நம்ம நார்மலாக சக மனுஷனுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தையாக பார்க்குறோம். இந்த இடத்துல அவர் நிச்சயமாக நம்புறாரு. யாரை? தேவனாகிய கர்த்தர். ஆனால் அவர் தேவனாகிய கர்த்தரை பார்த்துருக்க மாட்டார். கரெக்டுங்களா? அவர் என்ன பண்ணுறாரு? அந்த வார்த்தை தான் அவருக்கு வருது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஆபிரகாம் கான்செப்டில் நம்ம 2 விஷயம் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். என்ன விஷயம்னா, முதல்ல விசுவாசம். விசுவாசம் ஆபிரகாம் எப்படி இருந்தால் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கரெக்டுங்களா? விசுவாசத்தில் வல்லவன் யார்? ஆபிரகாம். நம்ம எடுத்ததுமே யாரை சொல்கிறோம்? விசுவாசனாவே ஆபிரகாம் தான்பா. ஏன்பா 90-100 வயசில் குழந்தை பிறகுதுப்பா. அது வரைக்குமே அவர் என்ன பண்ணுறாரு? பொறுமையை காக்கிறாரு, விசுவாசத்தோடு இருக்காரு. ஏன்னா வாக்கு பண்ணப்பட்ட உண்மை உள்ளவர் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஆனால் அடுத்த குழந்தைங்க வந்த பிறகும் அவங்களே அவர் விட்டுல. இப்போ இஸ்மவேலையும் அவர் விடலை. நம்ம எல்லாரும் பார்க்குறோம், ஃபஸ்ட்டு பண்ண விண்ணப்பம் இஸ்மவேலுக்காக கூட வரும். நீங்கள் தொடர்ச்சியாக வேதாகமம் வாசிக்கும் போது இஸ்மவேலுக்காக ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணியிருப்பார். அவனை பார்த்துக்கோங்க. என்னதான் 2வது இதுவாக இருந்தாலுமே ஆனால் அவனுக்காக அவர் வேண்டியிருப்பார். சிலரோட நற்கிரியை தான் என்ன பண்ணுது நம்மளுடைய வாழ்க்கை மாட்டோம். அவரோட சில நற்கிரியை தான் இன்னி வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? பேசிக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. விசுவாசத்தை பற்றி பார்த்தோம். அது அவருடைய கீழ்ப்படிதலை பற்றி பார்க்கணும்ல. அல்லேலூயா. 2 விஷயம் கீழ்ப்படிதல். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம். அல்லேலூயா. அந்த ஒரே லைன், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். நல்லா கேட்டுக்கங்க. அவன் கர்த்தரை பார்க்கல. நம்மளும் பார்த்துருக்கோம்பா. அல்லேலூயா. இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கப்பா. பார்த்துருக்கோமா? இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? விசுவாசிக்கிறோம். என்னை கண்டு விசுவாசிக்கிறவர்களை விட காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ நம்மளா யாரு? பாக்கியவான்கள். இந்த இடத்துல ஆபிரகாமும் பாக்கியவானாக இருக்கிறதுக்கான முதல் ஸ்டெப்பு தான் அந்த வார்த்தை அவருக்கு உண்டாவது. அவர் என்ன பண்ணுறாரு? கீழ்ப்படுகிறாரு. கீழ்ப்படியாமல் இல்லை. என்னப்பா சும்மா சொல்லிக்கிறீங்க, அவ்வளோதான், நான் விட்டுறேன், எனக்கு வேணாம், இந்த வார்த்தை வேணாம். சில விஷயத்தில் நம்ம சோர்ந்து போகும்போது என்ன பண்ணுறோம்? ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்க மாட்டேன்றோம். அழும்போது உன் கண்ணீரை ஆவின் துடைப்பார்னு ஆறுதல் சொன்னீங்கன்னா அவன் டென்ஷனில் என்ன பண்ணிடுறாங்க? நான் இது வரைக்கும் நான் இருந்து தானேங்கிறேன், எனக்கு ஏன் ஆறுதல் தரலன்னு ஒரு ஆதங்கத்தில் என்ன பண்ணிடுறோம்? பேசுகிறோம். ஆனால் ஆபிரகாம் அப்படியே சொன்னபடியே கீழ்ப்படுகிறாரு. என்ன பண்ணுறாரு? புறப்படுறாரு. எதுக்காக? அவர் சொல்லிட்டாரு. அவருக்கு கீழ்ப்படிதல் அவசியமானது தெரிஞ்சது. எப்படி நம்ம பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிறோம், பயந்து கீழ்ப்படுகிறோம்ல. ஆனால் நம்ம ஆண்டவர் யார்? அவர்களை விட அவர்களை உருவாக்கினவர் தான் நம்மளுடைய ஆண்டவர். அல்லேலூயா. வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சு அங்கிருந்து கடந்து போறாரு. மத்தேயு 24:35 வசனம் வாசிப்போம். மத்தேயு 24:35. யோவான் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அல்லேலூயா. யார் வார்த்தை ஒழிந்து போவாதுன்னு பார்க்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தை. மனுஷன் இன்னைக்கு என்ன சொல்லுவான்? கூட இருப்பான், உன்னை நான் இருக்கேன்டா எப்போவுமேன்னுவான். ஆனால் அடுத்து என்ன பண்ணுவான்? ஒரு வசதி வாய்ப்புன்னு வரும்போது அவன் தானாகவே கட்டின்னு போயிடுவான். அல்லேலூயா. இதுதான் இந்த உலக காரியங்கள். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளான காரியங்கள் ஆண்டவர் உங்களுக்காக ஒரு வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. நான் இதை செய்வேன்னா அதை செஞ்சு தான் தருவார். அது எத்தனை வருஷம் ஆனாலும். அல்லேலூயா. அப்படியாக காத்திருந்து பெற்றவர்கள் தான் ஆபிரகாம். அல்லேலூயா. அதே மாதிரி காத்திருந்து பெற்றவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்போ யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது.
ஞாபகத்தில் வச்சுங்க. தேவன் அந்த ஆதியிலே வார்த்தை ஒன்று இருந்தது. அந்த வார்த்தை என்ன வார்த்தை? தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. யோவான் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிப்போம். 1 யோவான் 5:7. பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர். அப்படி 8வது வசனம் வாசிப்போம். பரலோகத்திலே பூலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் 3 ஆவி, 3 ஆவி, ஜலம், ரத்தம் என்பவைகளே. அல்லேலூயா. இம்மூன்றும். இப்போ நம்ம எதுக்காக பாடுபடுறோம்? இப்போ இருக்கிற வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு பாடுபடுறோமா, இல்லை கிறிஸ்துவின் வருகையில் பரலோகத்தில் சந்தோஷமா இருக்கணும்னு பாடுபடுறோமா? சத்தமாக சொல்லணுமா? கிறிஸ்துவின் வருகைக்காக தான் நம்ம பாடுபடுறோம். கிறிஸ்துவின் வருகைக்காக தான் நம்ம கிறிஸ்துவனா மாற்றப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்து எதுக்காக? நம்ம பாவங்களை சுமந்து நம்மளுக்காக சிலுவையில் இறந்துட்டார். ஆனால் மறுபடியும் என்ன பண்ணாரு? உயிர் தெரிந்தார். இப்போ இன்னும் வரைக்குமே உயிரோடு இருக்கிற தெய்வம் பார்த்தீங்கன்னா யாரு? கிறிஸ்து ஒருவரே. அல்லேலூயா. அவருக்காக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும்? முதல் நம்ம எழுந்துக்கணும். யாருக்காக? அவருக்காக. ஆபிரகாம் கீழ்ப்படிந்து எழுந்தார். கீழ்ப்படியாமல் உட்காந்துருந்தா என்ன பண்ணியிருக்கோம்? அவரை குறித்து நம்ம இந்த நேரத்தில் நம்ம பேசியிருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. வேற ஒருத்தரை தெரிஞ்சிருவேன்ப்பா, நீ வரலையா, சரி உன்னோட அழைப்பு இவ்வளோதான். ஒருத்தர் அழைக்கிறாரு, அவன் வரலைன்னா என்ன பண்ணுறாரு? விடதான் முடியும். கரெக்டுங்களா? அவனுக்கு பதில் யாரோ ஒருத்தர் வரதான் போகிறாங்க. கரெக்டுங்களா? அல்லேலூயா. நீ எழுந்துக்கல, எஸ்தர் எழுந்துக்கலன்னா வேற ஒரு ஆளு, ரூத்தோ, நகோமி, யாரோ ஒரு ஆளு, ஒரு பேர், நான் பேர் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இந்த பேர்லாம் கிறிஸ்துவ பேருக்குன்றதுக்காக சொல்றேன். யாரோ ஒரு பேர் சொல்ல ஒரு ஸ்திரியா அவர் எழுப்பி தான் இருப்பாரு. கரெக்டுங்களா? அப்போ முதலாவது நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படிஞ்சு எழுந்துக்கணும். முதலாவது காரியம் என்ன? கீழ்ப்படிஞ்சு. ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சு எழுந்து நிமித்தம் இத்தனை நம்மளுக்கும் தகப்பன் இருப்பாங்க. ஆவிக்குரிய தகப்பன் யாருன்னு பார்க்குறோம்? ஆபிரகாம். இது வரைக்கும் அவருடைய பேர் நிலை நிற்குதுன்னா அவர் கீழ்ப்படிந்து எழுந்தாரு. நம்மளும் கீழ்ப்படிந்து கர்த்தருக்காக எழுந்து நிற்கணும். இந்த இடத்துல நம்ம 3 காரியங்களை குறித்து பார்த்தோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. இப்போ அதே 1 யோவான்ல பார்த்தோம். பரலோகத்திலே சாட்சி கொடுக்கிறது யார் பார்க்கிறோம்? மூவர். யார் யாரு? பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி. அல்லேலூயா. மத்தேயு 11:27 வசனம் வாசிப்போம். சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவன் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறானோ அவனை தவிர வேறொருவன் பிதாவை அறியான். அல்லேலூயா. யாரு பிதாவை அறிஞ்சிருக்கிறதா சொல்றாரு? குமாரன். குமாரன் யாரு? எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்சவங்க, சிறு வயது முதலாக நம்ம பார்த்துட்டு வரோம். குமாரன் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்போ குமாரன் யார் சொல்லியபடி செய்கிறாரு? தேவன் சொல்லியபடி செய்கிறாரு. குமாரன் வெளிப்படுத்தாவிடில் விஷயங்கள் யாருக்கு தெரியாது? சாதாரண நம்ம மனுஷங்களுக்கு புரியாது, தெரியாது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் குமாரன் மூலமா வெளிப்படுறாரு. அல்லேலூயா. வெளிப்பட்டு நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. மத்தேயு 28:19 வாசிப்போம். மத்தேயு 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கும், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம். அல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. பரலோகத்தில் நம்மளை 3 பேர் சாட்சி நிமித்தம் ஏற்றுக்கிறாங்க. அதில் சென்ட்ரலில் இருக்கிறதா யாரு? வார்த்தை. அந்த வார்த்தை தான் யாரு? குமாரன். ஸோ குமாரனுடைய செயலை செய்வதற்காகவே கிறிஸ்துவராக நம்மளை எழுப்பி இருக்கிறார். யாருக்காக எழுப்பி இருக்கிறாரு? அவருக்காக. அவருக்காக நம்ம என்ன பண்ணணும்? அவர் சொல்லியபடி நடக்கணும். அவர் நியாயப்பிரமாணப்படி செய்யுன்னு சொல்ல. ஆனால் அவர் என்ன சொல்றாரு? 2 பிரதான கட்டளையை நம்மளுக்கு கொடுத்துட்டு போறாரு. என்ன சொல்றாரு? உன்னுடைய தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆத்தமோடு என்ன பண்ணு? தேடு, சேவி. அதுக்கப்புறம் உன்னை போல பிறரை நேசின்னு 2 பிரதான கட்டளையை யார் கொடுக்கறது? குமாரனாகிய இயேசு கிறிஸ்து
நம்மளுக்கு கொடுக்குறாரு. அது கொடுத்தது மொத்தம் இல்லை, அவருடைய செயலுக்காக தான் நம்மளை உருவேற்படுத்துறாரு. நான் சொல்லியிருந்தேன் முன்னாடி. அல்லேலூயா. அப்போ அவருடைய செயல் என்னவா இருக்குன்னா, இப்போ நம்ம என்ன படித்தோம் 19வது வசனத்தில், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். அல்லேலூயா. யாருக்கு? அப்ப யாரு சீஷர்கள் இந்த இடத்துல? சொல்லுங்கப்பா, நான் தான் சொல்லுங்கப்பா, தயவு செய்து கை தூக்குங்கப்பா சத்தமா. பின்பற்றுவன் சீஷர் தான். அப்ப யார் பின்பற்றுறது? நம்ம பின்பற்றலையா? யார் பின்பற்றுறது? நம்ம தான் பின்பற்றோம். அப்ப யார் சீஷர்கள்? சிறு அந்த கையில வச்சிருக்கிற சிறு குழந்தை முதலாய் வயதில் மூத்தவர்களான நீங்களுக்கு சீஷர்கள் தான். கிறிஸ்துவனா ஏற்படுத்துகிற ஒவ்வொருவனும் சீஷன் தான். நடக்கிறதும் நடக்காதான் அவனுடைய சுயபலத்தில். சுயபலம் சார்ந்தவன் விழுந்து போறான். அல்லேலூயா. சுயபலத்தில் என்னால் இது முடியும், என்னால் இதை செய்வேன்றதான் விழுந்து போறான். ஆனால் கர்த்தருக்காக நின்று பாருங்களேன், நான் கர்த்தருக்காக செய்கிறேன். ஒவ்வொரு விஷயத்தை நான் கர்த்தரிடம் கேட்டு கர்த்தருக்காக செய்கிறேன். அல்லேலூயா. அப்படி செய்யும்போது அவன் என்ன பண்ண மாட்டான்? விடமாட்டான். அவன் சீஷனா அங்கீகரிக்கப்படுவான். அல்லேலூயா. சீஷனா அங்கீகரிக்கப்பட்ட யாரா இருந்தாலுமே அவர் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொல்றாரு, நீ சகல ஜாதிகளை புறப்பட்டு போய் என்ன பண்ணு, சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடு. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணு. அப்போ அவர் கட்டளைய கீழ்ப்படிஞ்சு நடக்கிறவன் யாருன்னு பார்க்குறோம்? சீஷர்னு பார்க்குறோம். நீ அதை யாருக்கு கற்பிக்கணுன்றாரு? நீ கத்துக்கிந்த நீ போய் ஆண்டவர் அறியாத ஒரு ஜனக்கூட்டம் இருக்குல்ல, போய் சொல்லு சீஷராக. எதுக்காக? ஆண்டவர் இதுக்காக தான் வந்தாரு, இதுதான் பண்ண போறாரு, இதுதான் காரியம். இப்போ கிறிஸ்துவுக்குள்ள உண்மையான சீஷனா இருக்கும்போது ஆவியின் வரங்களினாலும் ஆவியின் கன்னிகளினாலும் நிரப்பப்பட்டுருவாங்க. கரெக்டுங்களா? அல்லேலூயா. தைரியமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆவியின் வரங்களினாலும் ஆவியின் கன்னிகளான ஒரு சீஷன் நிரப்பப்படும் போது தான் பேதுரு நடந்து போகும்போது நிழல்பட்டு சுத்தமாகாதா என்று மனிதர்கள் எண்ணினார்கள். அல்லேலூயா. நம்மள மாதிரி மனுஷங்க நம்ம புறஜாதி இல்லை, ஆனால் அந்த நேரத்தில் இந்த புறஜாதியர்கள் ஆண்டவர் இவர் நிழலின் மூலமாக கூட சுத்தம் அளிக்கிறார். நம்ம என்ன பண்ணுவோம்? போய் படுப்போம். அந்த நிழல்பட்டு சுத்தம் ஆயிடாதா? அல்லேலூயா. 3000 பேர் ஒரே பிரசங்கத்தில் மனம் திரும்புதல் ஏற்படுது. அது எப்படி ஏற்படுது? சீஷர். அந்த சீஷர் என்ற வார்த்தைக்கு ஆவியின் வரங்களினாலும் கன்னிகளினாலும் அவர் நிரப்பிடுவார். ஆனால் அதையும் நம்ம விசுவாசிக்கிறோம். எதுவுமே இல்லைன்னு விசுவாசிங்கன்னா எதுவுமே இல்லை. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் எனக்குள்ள எல்லாமே கொடுத்துருக்காரு. நான் அவருக்கு கீழ்ப்படிந்து என் வாழ்க்கையில் நான் நடப்பேன் முடிவு பண்ணால் அவருக்கு நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதன் பிரகாரமாக அவர் என்ன பண்ணுவார்? நடத்திட்டு கொண்டு போவார். இதுக்கு முன்னாடி வசனம் ஒன்று வாசிச்சோம், நீங்கள் கேட்கிறது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அது எப்படி கொடுக்கப்படும்? நீங்கள் கீழ்ப்படிஞ்சு நடந்தாதான் நம்ம கேட்கறது என்ன பண்ணும்? கொடுக்கப்படும். அதுக்கு மேலானதையும் கூட கொடுப்பாரு. ஏன் கேட்கறத மட்டும்தான் கொடுப்பாரான்னு கேட்டால் இல்லை, எல்லாத்தையும் கொடுப்பாரு. சாலமோன் என்ன கேட்டாரு? ஞானத்தை கேட்டார். ஆனால் அவருக்கு கொடுத்ததோ கொஞ்சம் மைக் என்ன சொல்லுங்க. இல்லை, நான் கொஞ்சம் சத்தமாக சொல்கிறேன், எல்லாருக்கும் கேட்கணும்ல. ஐஸ்வர்யம், சம்பத்து, சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. உலக காரியங்களினாலையும் ஆசீர்வாதம் கொடுத்தாரு, ஆவிக்குரிய காரியங்களினாலும் ஆசீர்வாதம் கொடுத்தாரு. யாருக்கு? சாலமோனுக்கு. ஆனா சாலமோன் தான் அதை என்ன பண்ணிக்கல, கீழ்ப்படியில்லை. அவர் கீழ்பட்டு இருந்தா ஆபிரகாமை குறித்து நம்ம பேசுறோம். அதே போல சாமுவேல் குறித்து சாலமோனை குறித்து பெரிதாய் கூட பேசியிருப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இப்போ நம்ம என்ன சொன்னாரு? சீஷர்களை போயிட்டு புறப்பட்டு என்ன பண்ணுங்க, ஞானஸ்தானம் கொடுத்து எல்லாம் இது பண்ணுங்க, சீஷராக்குங்கன்றாரு. புறப்பட்டு போங்கள் என்றாரு. யாருக்கிட்ட புறப்பட்டு போகணும்? அதை கேட்டோமா? புறப்பட்டு போங்க. இப்போ ஆண்டவர் சொல்லிட்டார் புறப்பட்டு போங்க. உடனே அவர்கிட்ட கேட்டு நான் போயிடுறேன்பா, இந்த என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்கம்மா. சகல ஜாதிகள் கிட்டையும் புறப்பட்டு போங்க. சகல ஜாதிகள் கிட்ட மட்டும்தான் புறப்பட்டு போகணுமா? அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிப்போம். மத்தேயு 10:16. சத்தமாய் வாசிக்கும்படியா. அது நம்ம அவர் நம்மளை எப்படி அனுப்புறாரு? ஆடுகளை ஓனாய் கொஞ்சம் கரெக்டாக பாருங்களா. ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். அல்லேலூயா.
ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புவது போல. இப்போ ஆடு பெருசா ஓனா பெருசா? ஓநாய் பெரியதா ஆடு பெரியதா? ஓனாதான். அப்போ ஓனா கூட்டத்துல எதை அனுப்புறாரு? அப்போ அந்த ஆடு எப்படிப்பட்டதா இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அடுத்த வசனத்துக்கு கீழே அவர் போட்டிருக்காரு பாருங்க. ஆகையால் செர்ப்பங்களை போல வினா, புறாக்களை போல. அப்போ இந்த ஆடு அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிற ஆடாவும் இருக்கணும், வினா எழுப்புற ஒரு ஆடாவும் இருக்கணும். ஏன்னா போற இடம் ஓனாய். மிஸ் ஆச்சுன்னா ஓநாய்கள் பிதறி போடும். கரெக்டுங்களா? அப்போ இந்த இடத்துல ஓனாய் என்று குறிப்பிடப்படுவது யாரு? ஜனங்களை. ஆண்டவர் அறியாத ஒரு ஜனக்கூட்டம், இன்னும் ஆண்டவர் தெரியாத ஒரு ஜனக்கூட்டம் ஓநாய்களை போலதான் இருக்கிறது. ஆனால் கீழ்ப்படிந்து நம்ம கிறிஸ்துவாகிய நம்பல் அவருக்கேற்ற ஆடுகளாய் நடந்து அவர்களையும் என்ன பண்ணணும்? சீஷராக்கணும். முதல் விஷயம் எங்க போறோம்? ஆடுகளை எங்க அனுப்புறாரு? ரெண்டாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:18. லூக்கா 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். லூக்கா 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. இப்போ யாருக்கு பிரசங்கம் பண்ணணுமா? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை என்ன பண்றாரு? அபிஷேகம் பண்ணுகிறார். தொடர்ச்சியாக வாசிப்போம். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதாவது இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும்போது விடுதலை, குணமாகிறதும் ஒரு விடுதலை தான். சாப கட்டுகளிலிருந்து விடுதலை ஆகிறதும் ஒரு விடுதலை தான். அல்லேலூயா. 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 தரித்திரத்துக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும், கட்டில் இருக்கிறவங்கள விடுதலை பண்ணணும். அப்புறம் இதெல்லாம் யார் பண்ணது? இயேசு கிறிஸ்து பண்ணாரு. அப்போ அவரை விசுவாசிக்கிறவர் என்ன சொல்றாரு? என்னிலும் மேலானவைகளை செய்வார். அப்போ அவரை யார் விசுவாசிக்கிறது? நம்ம தான் விசுவாசிக்கிறோம். அப்போ நம்ம எப்படியாப்பட்டவங்களா இருப்போம்னு சொல்றாரு. என்னிலும் மேலானதை செய்வன் தான் சொல்றாரு. நீ செய்ய மாட்டேங்க, என்னை விட நீ பெஸ்ட்டாக செஞ்சிட மாட்டேன்னு அவர் சொல்லலை. இப்போ மனுஷனோட குணம் எப்படி இருக்கும்? என்னை விட அவன் பெஸ்ட்டாக செஞ்சிட மாட்டான். பெஸ்ட்டாக இருக்கிற எந்த மனிதனுமே இந்த வார்த்தையை தான் சொல்லுவான். என்னோடய அவன் ஒன்றையும் என்ன பண்ண மாட்டான்? பெஸ்ட்டாக செஞ்சிட மாட்டான். பெஸ்ட்டாக என்ன பண்ண மாட்டான்? பேசிட மாட்டான். பெஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ் வாசிக்க மாட்டான்னு. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? இந்த இடத்துல அவருடைய தாழ்மையை பாருங்கள். என்னிலும் மேலானவைகளாக செய்ய போகிறீங்க. அந்த செய்யணும்னா கீழ்ப்படிதல் அவசியமான ஒன்று. அவருக்காக இருந்து கீழ்ப்படிதல் அவசியமான ஒன்று. எல்லா விஷயத்திலும் அவருக்காக கீழ்ப்படியணுங்க. அல்லேலூயா. எல்லா விஷயத்திலும் நீங்கள் மனுஷனுக்கு கீழ்ப்படியணுமா தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படிதல். கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் தான் ஞானத்தின் ஆரம்பம். அந்த ஞானம் தான் நம்மளை என்ன பண்ணுவோம்? பிழைக்கும். அல்லேலூயா. நம்மளை பிழைக்க வைக்கணும்னா என்ன தேவை? ஞானம் வேணும். அல்லேலூயா. அல்லேலூயா. திருவசனங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. வரிவழிவாக ஒரு கிளாஸ் பார்ப்போம். முதல் நியாயப்பிரமாணம் உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்றது நான் தெரிஞ்சுக்கணும்ல. நியாயப்பிரமாணத்தை பற்றி நம்ம என்ன பார்த்தோம்? கொஞ்சம் மைக்கு கொஞ்சம் நியாயப்பிரமாணம் எதற்காக ஏற்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தோம். தெரிஞ்சவங்க சத்தமாக சொல்லுங்க. பாவங்களை கிளாப் பண்ணுங்க. சகோதரர் அழகாக சொன்னார். ஒரு நியாயப்பிரமாணம் தான் நம்மளுக்கு நல்லது கெட்டது அறிந்து சொல்லுது. ஆனால் அதிகப்படியான மனுஷன் பாவங்களுக்கு தான் உடன்பட்டு போனான். அப்படி தான் நம்ம வசனத்தை படித்தோம். கரெக்டுங்களா? ரோமரில் என்னன்னு படித்தோம்? பாவங்களுக்கு அவன் உட்பட்டவனால. எதனால்? நியாயப்பிரமாணத்தினால. அல்லேலூயா. ஆனால் அது மூலமா விடுதலை பெற நம்ம என்ன பெற்றுக்கணும்? கிருபையை பெற்றுக்கணும். கிருபையை யார் மூலியமா பெற்றுக்கணும்? இயேசுவின் மூலியமா பெற்றுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு மூலியமா பெற்றுக்கிற நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்?